இது வந்து மிளகாத்தூளுக்காக வறுத்துட்ருக்கேன். இதை பாருங்கள், பட்டை, லவங்கம், சுக்கு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, உடச்சக்கடலை இதெல்லாம் வறுத்துக்கணும். போட்டு சிம்மில் போட்டு வறுத்துக்கிட்டா கடுகு, சீரகம், சோம்பு, கசகசா, வெந்தயம் எல்லாம் போட்டுக்கோங்க. அந்த ஆறிடுச்சுன்னா இப்போ பாருங்கள் வந்து காய வச்சுங்க. பாருங்க, கருவேப்பிலை, மஞ்சள், குழம்பு மஞ்சள், இந்த மஞ்சள் போட்டுனுங்க. இந்த மஞ்சள் போட்டு அரைக்கணும், நல்லாயிருக்கும். இதில் நான் மிளகாய் காய வைக்கும் போது மிளகு போட்டுருவேன், காய வச்சுருங்க. மிளகு, கருவேப்பிலை, இந்த மஞ்சள் போட்டு காய வச்சுருங்க. 1.5 கிலோ மிளகாய், குண்டு மிளகாய் 1/2 கிலோ, நீட்டு மிளகாய் 1 கிலோ, மஞ்சள் 100, மிளகு 100, நம்மளுக்கு தேவையானது கருவேப்பிலை அவ்வளோதாங்க. 1 கிலோ தனியா அதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு அரைச்சதாங்க மிளகாத்தூள் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்புக்கு, மீன் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குங்க. அது கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, பட்டை, லவங்கம், சுக்கு, மிளகு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு இதெல்லாம் உடச்சக்கெல்லாம் போட்டு வறுக்கணுங்க. லைட்டாக வறுத்துக்கணும். மிஷினில் போனால் சூடில் அதுவும் மிஷினு கருப்பாயிடும். அதனால் லைட்டாக வறுத்துக்கணும். இங்கே பாருங்கள், எல்லா மசாலா போட்டிருக்குங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கும் சரி, சிக்கன் குழம்புக்கும் சரி, சாம்பாருக்கும் சரி, எல்லா குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணி செஞ்சால் கூட போட்டுக்கலாங்க. அது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி தாங்க நாங்கள் அரைக்கிறது. நான் எப்போவுமே இது மாதிரி தான் அரைப்பேன். மிளகாத்தூள் 3 மாதத்துக்கு ஒரு முறை தாங்க அரைப்பேன். நாங்கள் 1.5 கிலோ மிளகாய், 1 கிலோ தனியா, மிளகு 100, அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும், மஞ்சள் 100 இதெல்லாம் போட்டு அரைச்சா தாங்க ஈக்குவலாக இருக்கணும். அந்த சமமாக இருக்கணும். அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இங்கே பாருங்க, நீட்டு மிளகாய் இது. நீட்டு மிளகாய் இப்போ குண்டு மிளகாய் பார்த்திங்களா, குண்டு மிளகாய் இருக்குது பார்த்திங்களா. நீட்டு மிளகாய் 1 கிலோ, குண்டு மிளகாய் 1/2 கிலோ எல்லாம் போட்டு அரைச்சதாங்க. பெருங்காயம் போட்டுருங்க. பெருங்காயம் எப்பவும் சேர்த்துக்கணும் மிளகாத்தூளில். அப்போ தான் மணமாக கொடுக்கும். மிளகாத்தூள் பெருங்காயம் சேர்த்துக்குங்க. கட்டி பெருங்காயம் போட்டுக்கணும்.